அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாதத்தில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசிக்காரவங்க இந்த மாதம் புதிய முயற்சிகள் மற்றும் குழந்தைகள் நலனில் கவனம் செலுத்தலாம். எண்ணங்களில் தெளிவு இருக்கலாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆரோக்கியம் குறையக்கூடும், பின்னர் அதிலிருந்து மீள முடியும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாயாருடன் குறுகிய தூர பயணங்கள் மற்றும் தேவையற்ற டென்ஷன்கள் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் தகவல் தொடர்புகளில் கவனமாக இருக்கணும். போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். பொதுமக்கள் மற்றும் பொதுவாக நண்பர்கள்ட்ட உறவு நல்லா இருக்காது. வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான சுகபோகங்கள் குறைவாக இருக்கலாம். மனைவி கூட்டாளி தொடர்பான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நல்ல ஆன்மீக நாட்டம் மற்றும் பொதுவாக அறிவின் விரிவாக்கம் இருக்கலாம். எதிர்பாராத மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் கடன் சுமை சற்று குறையும். மாதத்தின் 2ஆம் பாதியில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மீனராசிக்காரவங்க உறவு விஷயங்களில் இந்த மாத இறுதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் உண்மையான அன்பையோ அல்லது ஆத்ம துணையையோ காணலாம். ஏற்கனவே உறவில் உள்ளவங்களுக்கு தம்பதியினரிடையே பிணைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சிந்தனை செயல்பாட்டில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் உறவில் அவ்வப்போது பின்னடைவுகள் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதம் துணையுடன் சிறு பயணங்கள் மற்றும் சுற்றுலா செல்லலாம். அவங்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியம். தம்பதியினரிடையே நெருக்கம் மேம்படும் மற்றும் குடும்ப அழுத்தங்கள் அல்லது பதட்டங்கள் உறவை பாதிக்கலாம். குடும்பத்தில் நிதி விஷயங்களில் சில வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம். ஜூலை மாதத்தில் உறவு சிக்கல்களை சமாளிக்க தைரியமான அணுகுமுறை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் நிதி விவகாரங்கள் நல்ல பலனை தரும். பண வரவு நல்லா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பங்கு சந்தையில் முதலீடுகள், ஊக வணிகம் மற்றும் வர்த்தகம் போன்றவை நல்ல லாபத்தையும் தரும். ரியல் எஸ்டேட் சொத்துக்களை மூலம் லாபம் எதிர்பார்க்கப்படுது. தேவைப்பட்டோம்னா சேமிப்பை பயன்படுத்தவும். சாத்தியமான உடல்நலம் தொடர்பான செலவுகளுக்கு தயாராக இருப்பது முக்கியம். எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடும். மேலும் உங்கள் வழிகளில் வருமானத்தின் மற்றும் மாற்று வழிகளை ஆராய்வது நல்லது. எதிர்பார்க்கப்படும் மற்றும் சாத்தியமான எதிர்பாராத செலவுகளை கணக்கிடும் யதார்த்தமான பட்ஜெட்டை உருவாக்குவது அவசியம். மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் சாத்தியமாக தோன்றலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். மீனராசிக்காரவங்க தொழில் இந்த காலகட்டத்தில் சராசரியாக இருக்கும். பணியிடத்தில் செயல்படுத்தக்கூடிய புதுமையான யோசனைகள் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது பணியிடத்தில் அங்கீகாரத்தை பெற்று தரலாம், ஆனால் தாமதமாகலாம். தொழில் மூலம் பணவரவு சுமாராகவே இருக்கும். நீங்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மூலம் சம்பாதிக்கலாம். எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம். மீனராசிக்காரவங்க தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உள்ளுணர்வு திறன்களை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை கடக்கலாம். தொழிலில் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். மேலும் தொழிலில் உள்ள உங்களின் பங்காளிகள் முன்னேற்றத்திற்கான சில யோசனைகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் ஈடுபடலாம். மாதத்தின் முதல் பாதையில் பெண் கூட்டாளிகள், ஊழியர்கள் மூலம் ஆதரவான காலகட்டத்தை நீங்கள் காணக்கூடும். அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கு வழிகாட்டுதல்கள் அல்லது மேம்பாடு நல்லது. அனைத்து தொழில்முறை ஆவணங்களில் இருந்தும் துல்லியத்தை உறுதி செய்ய வேண்டும். மூத்தவர்கள் மற்றும் வழிகாட்டுதல்களின் உதவியுடன் திறமையான பணி நிர்வாகம் அனுபவம் வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் திறமைகளை மற்றும் அபிலாஷைகளுடன் சிறப்பாக செயல்படும் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் சூளை வழங்கப்படும். மனத்தெளிவு மற்றும் கவனத்திற்கு போதுமான தூக்கம் அவசியம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தொழில். மீனராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் ஜூலை மாதத்தில் சுமாராக நடக்கலாம். சில கட்டுப்பாடுகளுடன் விரிவாக்க வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் உங்கள் கூட்டாளிகளிடமிருந்து நல்ல ஆதரவை காணலாம். எவ்வாறாயினும் தொழில் மூலதன தேவைகள் மற்றும் வணிக செயல்பாட்டில் முதலீடுகள் ஆகியவற்றிற்கான செலவுகள் அதிக அளவில் இருக்கலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவற்றை தவிர்க்க முயலுங்க. வணிகத்தில் ஏதேனும் முரண்பாடுகளை திறம்பட தீர்க்க
முழுமையான மற்றும் துல்லியமான பதிவேடு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேணும். வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள சந்தை நிலையை பற்றிய நல்ல ஆய்வை நீங்கள் மேற்கொள்வீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவமனை சார்ந்த செலவுகளை சந்திக்க நேரிடும். தூக்க பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதன் காரணமாக மன அமைதி குறையலாம். ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தால் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவாக உடல்நிலை சீராக இருப்பதை தோன்றுகிறது. மேலும் பெரிய வியாதிகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் சில நபர்கள் வயிறு தொடர்பான கோளாறுக்கு ஆளாக நேரலாம். உணவு உட்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். தூக்கமின்மை மற்றும் உடல்நல பிரச்சனைகளை அதிகரிக்கும். ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை சமாளிக்க முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். மீனராசிக்காரவங்க கல்வியில் நடப்பு மாதம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படலாம். மாணவர்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறலாம். வெளிநாடுகளில் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் சிறப்பாக செயல்படுவாங்க. படிப்பில் சிறந்து விளங்கும் பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கைக்குரிய நேரமாக தெரியுதே. உயர்கல்வியை தொடரும் நபர்கள் அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் நோக்கத்துடன் படிக்கவும் தங்கள் படிப்புகளில் வெற்றி அடையவும் அறிவுறுத்தப்படுறாங்க. கூடுதலாக அவர்கள் தங்கள் கல்வி முடித்தவுடன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆராய்ச்சி மாணவர்களும் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பும் இருக்குது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுபதேதிகள். 3, 4, 5, 6, 10, 11, 12, 13, 19, 20, 21, 22, 30, 31. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அசுப தேதிகள். 14, 15, 16, 23, 24, 25, 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.